ஆண்டுகளா மழை பெய்யாம இருந்தது. அங்க எல்லாத்துக்குமே பஞ்சமா இருந்ததுனால மக்கள் எல்லாரும் பசியால வாடினாங்க. அந்த ஊரில் ஒரு நல்ல உள்ளம் படைத்த செல்வந்தர் இருந்தாரு. மக்கள் எல்லாரும் தங்களின் பசியால வாடும் குழந்தைகளை காப்பாற்ற அவரிடம் உதவி கேட்க போனாங்க. குழந்தைகள் எல்லாம் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு செல்வந்தர் உடனே, இனி இந்த ஊரில் யாரும் பசியால வாட வேண்டாம், நாளை முதல் எனது வீட்டிற்கு வாங்க, ஆளுக்கு ஒரு மோதகம் கிடைக்கும்னு சொன்னாரு. அடுத்த நாள் செல்வந்தர் வீட்டில் வேலை செய்பவர் மோதகம் இருந்த கூடையை வைத்தான். வச்சதும் எல்லாரும் பெரிய மோதகத்தை தேடி எடுத்துட்டு போனாங்க. ஆனா அங்க இருந்த செல்வின்ற சிறுமி மட்டும் அமைதியா எல்லாரும் எடுத்த பிறகு கடைசியா இருந்த சிறிய மோதகத்தை எடுத்து சந்தோஷமா வீட்டுக்கு போனான். இதே மாதிரி 4 நாளா நடந்தது. இப்போவும் கடைசியா இருந்த சிறிய மோதகத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் அம்மாவிடம் கொடுத்தா. செல்வியின் அம்மா அதை பிக்கும்போது உள்ள இருந்து ஒரு தங்க காசு விழுந்தது. உடனே செல்வி தங்க காசை செல்வந்தர் வீட்டுக்கு போய், ஐயா இது உங்களுடையதுன்னு மறைக்காம நேர்மையா போய் சொன்னான். குட்டி பொண்ணான செல்வியோட பொறுமையும் நேர்மையும் பார்த்த செல்வந்தர், மகளே இது உன் நேர்மைக்கு நான் கொடுக்கும் பரிசு, மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு கொண்டு செல் அப்படின்னு சொன்னாரு. சிறுமி சந்தோஷமா தங்க காசை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தன் அம்மா கிட்ட நடந்ததை சொன்னான். 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, பொறுமையும் நேர்மையும் இருக்கிற இடத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அதனால நம்ம எப்பவும் பொய் சொல்லாம நேர்மையா இருக்கணும். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.